ஓம் நம சிவாய. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. அனைவருக்கும் சுபதினம். நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு நம்மில் பெரும்பாலானவர்கள் ஆம் என்று சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஏனென்றால் நாம் அதை அடைந்தாலும், எதை அடைந்தாலும் அதற்கு பிறகு இன்னும் ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையான வெற்றி என்றால் என்ன? இந்த ஒரு கேள்விக்கான பதிலை தேடும் பயணம்தான் இணையில்லா வெற்றி. ஒரு புத்தகம், பல வாழ்க்கை பாடங்கள், நம்முடைய வெற்றியை பற்றிய எண்ணத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம். சுவாமி ராமகிருஷ்ணானந்தபுரி அவர்கள் எழுதிய இணையில்லா வெற்றி என்ற இந்த புத்தகத்தின் வழியாக வெற்றி என்றால் என்ன, நிறைவு என்றால் என்ன, மன அமைதி எங்கே கிடைக்கும் என்பதை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்க்க போகிறோம். வாருங்கள். கடந்த பகுதியில் நாம் அம்மாவின் வாழ்க்கை பயணத்தை சுருக்கமாக பார்த்தோம். சாதாரண குடும்ப சூழலில் பிறந்த ஒரு குழந்தை, சிறு வயதிலேயே பிறருடைய துயரத்தை தன்னுடைய துயரமாக உணர்ந்த குழந்தை, தன்னிடம் இருந்த உணவையும் உடையையும் கூட தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்க தொடங்கிய குழந்தை, பின்னர் ஏழைகள், நோயாளிகள், முதியவர்கள் என்று தன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு சேவை செய்ய தொடங்கிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. வாழ்க்கையில் உண்மையாக வெற்றி பெறுவது என்றால் என்ன? இந்த அத்தியாயம் இந்த கேள்விக்கான பதிலை தேடுகிறது. நாம் பொதுவாக வெற்றி என்றால் என்ன நினைக்கிறோம்? பணம், பதவி, புகழ், அதிகாரம். இன்று ஒரு பதவி கிடைத்தால் நாளை அதைவிட உயர்ந்த பதவி வேண்டும். இன்று 1,00,000 இருந்தால் நாளை 1 கோடி வேண்டும். ஒருவர் ஒரு நிறுவனத்தின் மேலாளராக இருந்தால் அடுத்த நிலைக்கு செல்ல ஆசைப்படுகிறார். அரசியலில் இருப்பவர் இன்னும் உயர்ந்த பதவியை விரும்புகிறார். அப்படியானால் நாம் அடைய நினைக்கும் அந்த அடுத்தது எங்கே முடியும்? அதற்கான பதிலை ஒரு அழகான கதையின் மூலம் அம்மா நமக்கு காட்டுகிறார். வாருங்கள், அது என்ன கதை என்று தெரிந்து கொள்ளுங்கள். மன்னனான பிச்சைக்காரன். ஒரு காலத்தில் ஒரு நாட்டை ஆட்சி செய்த மன்னர் ஒருவர் இருந்தார். பல ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த மன்னருக்கு வயதாகிவிட்டது. ஆனால் அவருக்கு வாரிசு இல்லை. அப்போது அந்த நாட்டில் ஒரு பழைய வழக்கம் இருந்தது. பட்டத்து யானையின் துதிக்கையில் ஒரு மாலை கொடுத்து அதை நகரத்தின் முக்கிய வீதிகளில் அழைத்து செல்வார்கள். அந்த யானை யாருடைய கழுத்தில் அந்த மாலையை அணிவிக்கிறதோ அவர்தான் அடுத்த மன்னர். மன்னரின் கட்டளையின்படி யானை நகர்வலம் வந்தது. அப்போது ராஜ வீதியின் ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருந்தான். யானை அவனை பார்த்தது. நேராக அவனிடம் சென்றது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த மாலையை அவனுடைய கழுத்தில் அணிவித்தது. அந்த ஏழை பிச்சைக்காரனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நாட்டின் விதி வேறு மாதிரி இருந்தது. அமைச்சர்கள் அவனை அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள். அவனுக்கு அரசனுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. முடிசூட்டு விழாவும் நடந்தது. நேற்று வரை பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த மனிதன் இன்று ஒரு நாட்டின் மன்னனாகி விட்டான். ஆனால் இந்த கதையின் உண்மையான திருப்பம் இங்கேதான் வருகிறது. மன்னனாகி பல ஆண்டுகள் கடந்த பிறகு ஒரு நாள் அந்த மன்னர் நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளியேறினார். தன்னிடம் இருந்த பழைய பிச்சை பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டார். மறுநாள் காலை அவர் மீண்டும் பிச்சை எடுக்க ஆரம்பித்தார். சிலர் காசு கொடுத்தார்கள், சிலர் திட்டினார்கள், சிலர் அவரை பார்த்தும் பார்க்காதது போல சென்றார்கள். ஆனால் அவருடைய மனம் எதற்கும் அசையவில்லை. காசு கிடைத்தாலும் மகிழ்ச்சி இல்லை, யாராவது திட்டினாலும் கோபம் இல்லை. ஏன்? ஏனென்றால் அவர் உள்ளுக்குள் ஒரு உண்மையை அறிந்திருந்தார். நான் யார் என்பது பிறர் என்னை கருதுகிறார்கள் என்பதால் மாறுவதில்லை. இந்த கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்ன? வெற்றி என்பது நாம் வெளியே என்ன பெற்றிருக்கிறோம் என்பதல்ல, நம்முடைய மனம் எவ்வளவு நிறைவாக இருக்கிறது என்பதுதான். பதவி போகலாம், பணம் போகலாம், புகழ் போகலாம், உடலும் ஒரு நாள் மாறிவிடும். ஆனால் நம்முடைய உண்மையான ஆன்மீக நிலையை யாராலும் பறிக்க முடியாது. அதனால்தான் இந்த அத்தியாயம் உண்மையான வெற்றி எது என்ற கேள்வியை நம்மிடம் வைக்கிறது. இந்த கதையை படித்தவுடன் நமக்கு அம்மாவின் வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது. உலகம் அவருக்கு புகழையும் கௌரவத்தையும் உயர்ந்த மனிதர்களின் மரியாதையும் வழங்கியது. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மையம் எனக்கு இன்னும் என்ன வேண்டும் என்பதல்ல, என்னிடம் இருப்பதை இன்னொருவருக்கு எப்படி கொடுக்கலாம் என்பதுதான். ஒரு சந்தர்ப்பத்தில்
குடியரசுத் தலைவரை சந்திக்கும் வாய்ப்பும் இருந்தபோதும் அம்மாவை தரிசிக்க வந்த குழந்தைகளை நீண்ட நேரம் காத்திருக்க செய்யக்கூடாது என்பதற்காக அந்த ஏற்பாடு மாற்றப்பட்டது. உலகம் பார்க்கும் கௌரவத்தை விட தன்னிடம் அந்த குழந்தைகளின் நலனையே அவர் முன்னிலைப்படுத்தினார். இதுதான் வெற்றியை வாழ்வாக மாற்றிய மனிதனின் அடையாளம். இந்த முதல் அத்தியாயத்திலிருந்து 3 விஷயங்களை மட்டும் நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். முதல் பாடம், நாம் பெற்றிருப்பது எவ்வளவு என்பதை விட நம் மனம் எவ்வளவு நிறைவாக இருக்கிறது என்பதே முக்கியம். இரண்டாவது பாடம், பிறர் நம்மை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் நம்முடைய உள்ள அமைதி அவர்களின் கையில் இருக்கக்கூடாது. மூன்றாவது பாடம், உண்மையான வெற்றி என்பது இன்னும் வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து என்னிடம் இருப்பதை பகிர வேண்டும் என்ற மனம் உருவாகும் போது தொடங்குகிறது. வெற்றி என்பது உலகம் நமக்கு கொடுக்கும் ஒரு பட்டம் அல்ல, நம் உள்ளம் அடையும் ஒரு நிறைவு. அடுத்த அத்தியாயத்தில் நாம் ஏன் எப்பொழுதும் இன்னும் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம், அந்த ஆசையின் பின்னால் இருக்கும் உண்மை என்ன, அதை அம்மாவின் வாழ்க்கையோடு இணைந்து பார்க்கலாம். நன்றி. நம சிவாயம். வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக.